श्री कृष्ण चैतन्य प्रभु दया करो मोरे। ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் மத்தியலீலை அத்தியாயம் 17 மகாபிரபுவின் விருந்தாவன பயணம். கச்சன் விருந்தாவனம் கௌரோ வியாக்ரே பைண ககான் வனே பிரேமோன்மத்தான் சகோன் நிருத்யான் விததே கிருஷ்ண ஜல்பினா. விருந்தாவனத்திற்கான தமது பாதையில் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜாரிகண்ட காட்டின் வழியே பயணித்து புலிகள், யானைகள், மான்கள், பறவைகள் என அனைத்தையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை பாடி ஆட செய்தார். அதனால் அவ்வெல்லா மிருகங்களும் பிரேமையின் பரவசத்தில் மூழ்கின. எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத சந்திரருக்கு உரித்தாகட்டும். மேலும் எல்லா புகழும் மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். இலையுதிர் காலம் வந்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்திற்கு புறப்பட முடிவு செய்தார். தனிமையான இடத்தில் அவர் ராமானந்த ராயருடனும் ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமியுடனும் ஆலோசனை செய்தார். ராமானந்த ராயரிடமும் ஸ்வரூப தாமோதரரிடமும் விருந்தாவனம் செல்வதற்கு தமக்கு உதவும்படி மகாபிரபு வேண்டிக் கொண்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நான் அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டு காட்டு பாதையின் வழியாக பயணம் செய்வேன். நான் தனியாக செல்வேன். என்னுடன் யாரையும் அழைத்து செல்ல மாட்டேன். யாரேனும் என்னை பின்தொடர விரும்பினால் தயவு கூர்ந்து அவரை தடுத்து நிறுத்துங்கள். யாரும் என்னுடன் வருவதை நான் விரும்பவில்லை. அன்பு கூர்ந்து மகிழ்ச்சியுடன் எனக்கு உத்தரவு கொடுங்கள். சற்றும் வருத்தமடைய வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் எனது விருந்தாவன பாதையில் மகிழ்ச்சியுடன் இருப்பேன். இதை கேட்ட ராமானந்தராயரும் ஸ்வரூப தாமோதரரும் பதிலளித்தனர், அன்புள்ள பகவானே, நீங்கள் முற்றிலும் சுதந்திரமானவர். நீங்கள் யாரையும் சார்ந்திருப்பதில்லை என்பதால் விரும்புவதை செய்யக்கூடியவர். அன்புள்ள பிரபுவே, எங்களுடைய ஒரு வேண்டுகோளை கேட்பீராக. எங்களுடைய மகிழ்ச்சியே உங்களது மகிழ்ச்சி என்று நீங்களே கூறினீர்கள். ஒரே ஒரு வேண்டுகோளை நீங்கள் கருணையுடன் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் மிக மிக மகிழ்ச்சி அடைவோம். எங்களின் பிரபுவே, உங்களுடன் ஒரு உத்தம பிராமணரை அழைத்து செல்லுங்கள். அவர் உங்களுக்காக யாச்சிப்பார், உங்களுக்காக சமைப்பார், உங்களுக்கு பிரசாதம் வழங்குவார். மேலும் பயணத்தின் போது அவர் உங்களுடைய கமண்டலத்தினை சுமந்து வருவார். நீங்கள் காட்டின் வழியாக பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு உணவளிப்பதற்கு உகந்த பிராமணர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே ஒரு தூய பிராமணரையாவது தங்களுடன் வருவதற்கு அருள் கூர்ந்து அனுமதி தாருங்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நான் என்னுடைய அந்தரங்க சகாக்களில் யாரையும் அழைத்து செல்ல மாட்டேன். ஏனெனில் நான் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்தால் மற்றவர்கள் அனைவரும் வருத்தமடைவர். என்னுடன் பயணம் செய்யும் அந்த நபர் நிச்சயம் புதியவராக இருக்க வேண்டும். அவர் சாந்தமான மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். அதுபோன்ற ஒருவரை என்னால் பெற முடிந்தால் நான் அவரை என்னுடன் அழைத்து செல்வதற்கு ஒப்புக்கொள்வேன். அப்பொழுது ஸ்வரூப தாமோதரர் கூறினார், இங்கே உங்களின் மீது பேரன்பு கொண்டுள்ள பலபத்ர பட்டாச்சாரியர் உள்ளார். இவர் நேர்மையானவர், கற்றறிந்த பண்டிதர், ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர். ஆரம்ப காலத்தில் இவர் உங்களுடன் வங்காளத்திலிருந்து வந்தார். எல்லா புண்ணியஸ்தலங்களையும் தரிசிக்க வேண்டும் என்பது இவருடைய விருப்பமாகும். மேலும் நீங்கள் மற்றொரு பிராமணரையும் உங்களுடன் அழைத்து செல்லலாம். அவர் வழியில் சேவகனாக செயல்பட்டு உங்களுடைய உணவிற்கான ஏற்பாடுகளை செய்வார். நீங்கள் அவரையும் உங்களுடன் அழைத்து சென்றால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். உங்களுடன் காட்டின் வழியாக இருவர் பயணம் செய்தால் அங்கே நிச்சயமாக எந்த ஒரு சிரமமோ அசௌகரியமோ இருக்காது. அந்த மற்றொரு பிராமணர் உங்களுடைய துணிகளையும் கமண்டலத்தையும் எடுத்து வருவார். பலபத்ர பட்டாச்சாரியர் பொருட்களை யாசித்து உங்களுக்கு சமைப்பார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்வரூப தாமோதர பண்டிதரின் வேண்டுகோளை ஏற்று பலபத்ர பட்டாச்சாரியரை தம்முடன் அழைத்து செல்வதற்கு ஒப்புக்கொண்டார். முந்தைய நாள் இரவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதரை தரிசித்து அவரிடமிருந்து உத்தரவு பெற்றார். இரவின் இறுதியில் எழுந்து உடனடியாக மற்றவர்களின் பார்வையில் படாமல் மகாபிரபு புறப்பட்டார். மகாபிரபு புறப்பட்டு விட்டதால் அதிகாலையில் அவரை காண இயலாத பக்தர்கள் வருத்தத்தில் மூழ்கி அவரை தேடத் தொடங்கினர்.
எல்லா பக்தர்களும் மகாபிரபுவை தேடிக்கொண்டிருக்கையில் சொரூப தாமோதரர் அவர்களை தடுத்தார். அப்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மனதை புரிந்து கொண்டு அனைவரும் மௌனமாயினர். மகாபிரபு நன்கு அறியப்பட்ட பாதையின் வழியாக நடப்பதை தவிர்த்து உப பாதைகளின் வழியாக சென்றார். இவ்வாறாக அவர் கட்டாக் நகரத்தினை தமது வலப்புறத்தில் வைத்தபடி காட்டினுள் பிரவேசித்தார். மகாபிரபு தனிமையான காட்டில் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரித்தபடி செல்ல அவரை பார்த்த புலிகளும் யானைகளும் அவருக்கு வழிவிட்டன. மகாபிரபு பெரும் பரவசத்துடன் காட்டில் பயணம் செய்த பொழுது புலிகள், யானைகள், காண்டாமிருகங்கள், காட்டுப்பன்றிகள் என பல்வேறு மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக வந்தன. மகாபிரபு அவற்றை கடந்து முன்னோக்கி சென்றார். அவற்றை கண்டு பலபத்ர பட்டாச்சாரியார் மிகவும் அச்சம் கொண்டார். ஆயினும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிரபாவத்தினால் எல்லா மிருகங்களும் ஒரு பக்கமாக நின்றன. ஒரு நாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வழியில் புலி ஒன்று படுத்திருந்தது. பிரேமையின் பரவசத்தில் நடந்து கொண்டிருந்த அவர் தமது திருப்பாதங்களால் புலியினை தீண்டிவிட்டார். மகாபிரபு கூறினார், கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பாயாக. உடனடியாக எழுந்த புலி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உச்சரித்து ஆடத் தொடங்கியது. மற்றொரு நாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நதியில் நீராடி கொண்டிருக்கையில் மதம் பிடித்த யானைகளின் கூட்டம் ஒன்று அங்கே நீர் பருகுவதற்காக வந்தது. பகவான் நீராடிவிட்டு காயத்ரி மந்திரத்தினை உச்சரித்துக் கொண்டிருந்த பொழுது யானைகள் அவருக்கு முன்பாக வந்தன. உடனடியாக மகாபிரபு கொஞ்சம் நீரினை எடுத்து யானைகளின் மீது தெளித்து கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிக்கும்படி அவற்றினை கேட்டுக்கொண்டார். மகாபிரபுவினால் தெளிக்கப்பட்ட நீர்த்துளிகளால் தீண்டப்பட்ட யானைகள் கிருஷ்ண கிருஷ்ணா என்று உச்சரிக்க தொடங்கின. பரவசத்தில் பாடி ஆடின. சில யானைகள் தரையில் விழுந்தன. சில யானைகள் பரவசத்தில் பிளிரின. இவற்றை கண்ட பலபத்ர பட்டாச்சாரியார் வியப்பில் உறைந்தார். சில நேரங்களில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காட்டின் வழியாக பயணிக்கையில் உரத்த குரலில் பாடினார். அவருடைய இனிய குரலை கேட்டு எல்லா பெண் மான்களும் அவருக்கு அருகில் வந்தன. மகாபிரபுவின் பேரொலியை கேட்டு எல்லா பெண் மான்களும் அவரது வலது புறத்திலும் இடது புறத்திலும் பின்தொடர்ந்தன. பெரும் ஆர்வத்துடன் மகாபிரபு ஒரு ஸ்லோகத்தினை உச்சரித்தபடி அவற்றை தட்டி கொடுத்தார். தன்யா சம்மூடா மதயோபி ஹரிண்யா ஏதா யா நந்தநந்தனம் உபாத்த விசித்திரம் வேஷம் ஆகர்ணியா வேணுரணிதம் சஹ கிருஷ்ணசாரா பூஜாம் ததுர் விரச்சிதாம் பிரணயாவலோகை. நன்கு கம்பீரமாக உடையுடுத்தி புல்லாங்குழலை வாசித்து கொண்டிருக்கும் நந்த நந்தனரை அணுகியுள்ளதால் இந்த முட்டாள் பெண் மான்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்தவை. உண்மையில் ஆண் மான்களும் பெண் மான்களும் பகவானை அன்பும் பாசமும் கொண்ட பார்வையினால் வழிபடுகின்றன. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து விருந்தாவன கோபியர்களால் பேசப்பட்டதாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காட்டின் வழியாக பயணிக்கையில் 5-7 புலிகளும் அங்கு வந்தன. அந்த புலிகளும் மான்களுடன் இணைந்து மகாபிரபுவை பின்தொடரத் தொடங்கின. புலிகளும் மான்களும் தம்மை பின்தொடர்வதை பார்த்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக விருந்தாவன பூமியை நினைவு கூர்ந்தார். அப்பொழுது விருந்தாவனத்தின் தெய்வீக குணத்தை விவரிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை அவர் உரைக்கத் தொடங்கினார். எத்ர நைசர்க துர்வைரா சஹாசன் நிருமிருகாதயா மித்ராணி வாஜிதாவச திருட ரூட் தர்ஷனாதிகம். விருந்தாவனம் பகவானின் தெய்வீக திருத்தலமாகும். இங்கே பசி, கோபம், தாகம் முதலியவை ஏதும் இருப்பதில்லை. இயல்பில் எதிரிகளாக உள்ள போதிலும் மனிதர்களும் கொடிய மிருகங்களும் இங்கே தெய்வீக நட்புறவில் ஒன்றாக வாழ்கின்றனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண கிருஷ்ணா என உச்சரியுங்கள் என்று கூறிய பொழுது புலிகளும் மான்களும் கிருஷ்ணா என்று உரைத்து ஆடத் தொடங்கின. எல்லா புலிகளும் பெண் மான்களும் இணைந்து குதித்து ஆடிய பொழுது அவற்றை கண்ட பலபத்ர பட்டாச்சாரியார் வியப்பில் உறைந்தார். புலிகளும் மான்களும் ஒன்றையொன்று அரவணைக்கத் தொடங்கின. ஒன்றையொன்று வாயினால் தொட்டு முத்தமிடத் தொடங்கின. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இவ்வெல்லா வேடிக்கைகளையும் பார்த்து சிரிக்கத் தொடங்கினார். கடைசியில் அவர் அந்த மிருகங்களை அங்கேயே விட்டுவிட்டு தமது பயணத்தை தொடர்ந்தார். மயில் உள்பட பல்வேறு பறவைகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பார்த்து அவரை பின்தொடரத் தொடங்கின. அவை அனைத்தும் கிருஷ்ணரின் திருநாமத்தினால் பைத்தியமாகி பாடி ஆடின.
மகாபிரபு ஹரிபோல் என்று பேரொலி எழுப்ப அவரது குரலை கேட்டு மரங்களும் செடிகளும் புலகாங்கிதம் அடைந்தன. இவ்வாறாக அசைவன அசையாதவன என ஜாரிகண்டா காட்டிலிருந்த அனைத்து உயிர்வாழிகளும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் ஒலிக்கப்பட்ட கிருஷ்ண நாமத்தை கேட்டு பைத்தியமாயின. மகாபிரபு எந்தெந்த கிராமங்களின் வழியாக பயணித்தாரோ, எங்கெல்லாம் பயணத்தில் ஓய்வெடுத்தாரோ, அங்கிருந்த அனைவரும் தூய்மையடைந்து பிரேமையின் பரவசத்தில் எழுச்சி பெற்றனர். சிலர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருவாயிலிருந்து நேரடியாக திருநாம சங்கீர்த்தனத்தை கேட்டனர். வேறு சிலர் அவ்வாறு கேட்ட இரண்டாவது நபரிடமிருந்து திருநாம கீர்த்தனத்தை கேட்டனர். மற்றும் சிலர் அந்த மூன்றாவது நபரிடமிருந்து கீர்த்தனத்தை கேட்டனர். இவ்வாறாக எல்லா நாடுகளிலும் இருந்த மக்கள் அனைவரும் சீட பரம்பரையின் மூலமாக வைஷ்ணவர்களாக மாறினர். அவர்கள் அனைவரும் கிருஷ்ணா ஹரி என்று திருநாமங்களை உச்சரித்து ஆடினர், அழுதனர், சிரித்தனர். மகாபிரபு தமது பரவசத்தினை எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்தவில்லை. மக்களின் பெரும் கூட்டத்திற்கு அஞ்சிய அவர் தமது பரவசத்தினை மறைத்து கொண்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது இயற்கையான பிரேமையின் பரவசத்தினை வெளிப்படுத்தவில்லை என்ற போதிலும் அவரை தரிசிப்பதாலும் அவரிடமிருந்து செவியுறுவதாலும் அனைவரும் தூய பக்தர்களாயினர். இவ்விதமாக வங்காளம், கிழக்கு வங்காளம், ஒரிசா மற்றும் தென்னிந்தியாவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தாமே நேரில் பயணம் செய்தார். அவர் கிருஷ்ண உணர்வினை பரவ செய்து எல்லாவிதமான மக்களையும் விடுவித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மதுராவிற்கான தமது பாதையில் ஜாரிகண்டத்தினை அடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் இறை உணர்வின்றி பழங்குடியினராக இருப்பதை பார்த்தார். திருநாமத்தை உச்சரித்து பிரேமையின் தளத்திற்கு வருவதற்கான வாய்ப்பினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த பில்லர்களுக்கு கூட கொடுத்து அவர்கள் அனைவரையும் விடுவித்தார். மகாபிரபுவின் தெய்வீக லீலைகளை புரிந்து கொள்ளும் சக்தி யாரிடம் உள்ளது? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜாரிகண்டா காட்டின் வழியாக பயணம் செய்த பொழுது அதனை விருந்தாவனமாக நினைத்து கொண்டார். அவர் மலைகளை கடந்து சென்ற பொழுது அவற்றை கோவர்தனமாக நினைத்து கொண்டார். அதுபோலவே எப்போதெல்லாம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நதியை கண்டாரோ உடனடியாக அவர் அதனை யமுனை நதியாக ஏற்றார். இவ்வாறாக காட்டில் இருந்த பொழுது அவர் மாபெரும் பிரேமையில் மூழ்கி இருந்தார். ஆடினார், கீழே விழுந்து அழுதார். பலபத்ர பட்டாச்சாரியார் வழியெங்கிலும் எல்லா வகையான கீரைகள், கிழங்குகள் மற்றும் பழங்களை எப்போதெல்லாம் சாத்தியமானதோ அப்போதெல்லாம் சேகரித்தார். எப்பொழுதெல்லாம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிராமத்தினை அடைந்தாரோ அப்பொழுது பிராமணர்கள் சிலர் 5-7 பேர் அங்கு வந்து மகாபிரபுவிற்கு அழைப்பு விடுப்பர். சிலர் தானியங்களை கொண்டு வந்து பலபத்ர பட்டாச்சாரியரிடம் வழங்குவர். வேறு சிலர் பாலும் தயிரும் கொண்டு வருவர். வேறு சிலரோ நெய்யும் சர்க்கரையும் கொண்டு வருவர். சில கிராமங்களில் பிராமணர்கள் யாரும் இருக்கவில்லை என்ற போதிலும் பிராமணர் அல்லாத குடும்பங்களில் பிறந்த பக்தர்கள் முன்வந்து பலபத்ர பட்டாச்சாரியரிடம் அழைப்பு விடுத்தனர். பலபத்ர பட்டாச்சாரியார் காடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட எல்லா வகையான காய்கறிகளையும் சமைப்பது வழக்கம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த பதார்த்தங்களை ஏற்பதில் பேரானந்தம் கொண்டார். பலபத்ர பட்டாச்சாரியார் 2-4 நாட்களுக்கு தேவையான தானியங்களை சேகரித்து வைத்துக் கொள்வது வழக்கம். மக்கள் யாரும் இல்லாத இடங்களில் அவர் அந்த தானியங்களையும் காடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் மற்றும் பழங்களை கொண்டும் உணவு தயாரிப்பார். மகாபிரபு காட்டிலிருந்து பெறப்பட்ட காய்கறிகளை உண்பதில் எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். மேலும் தனிமையில் தங்குவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்த பொழுது அவர் மேலும் மகிழ்ச்சியுற்றார். பலபத்ர பட்டாச்சாரியார் மகாபிரபுவின் மீது மிகுந்த பாசத்துடன் இருந்தார். அவர் ஒரு வேலைக்காரனைப் போல அவருக்கு சேவை செய்தார். அவரது உதவியாளரான பிராமணர் கமண்டலத்தையும் துணிகளையும் சுமந்து வந்தார். மகாபிரபு அருவிகளின் உஷ்ணமான நீரில் தினமும் 3 முறை நீராடுவது வழக்கம். மேலும் அவர் எண்ணற்ற மரக்கட்டைகளை கொண்டு மூட்டப்படும் நெருப்பினால் காலையிலும் மாலையிலும் தம்மை சூடுபடுத்திக் கொள்வது வழக்கம். இந்த தனிமையான காடுகளின் வழியே பயணிக்கையில் பெரும் மகிழ்ச்சியினை உணர்ந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பின்வரும் வார்த்தைகளை மொழிந்தார். அன்புள்ள பட்டாச்சாரியரே, நான் இவ்வளவு தூரம் காட்டுப்பகுதியில் பயணித்து வந்துள்ளேன். நான் இதுவரை சின்னஞ்சிறு பிரச்சனையை கூட சந்திக்கவில்லை. கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். குறிப்பாக எனக்கு அவர் மிகவும் கருணை காட்டுகிறார்.
இந்த காட்டுப்பாதையின் வழியாக என்னை அழைத்து வந்து தமது கருணையை காட்டி அவர் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியினை வழங்கியுள்ளார். இதற்கு முன்பு நான் விருந்தாவனம் செல்ல முடிவு செய்த பொழுது வழியில் என் அன்னையும் கங்கை நதியையும் மற்ற பக்தர்களையும் ஒருமுறை பார்த்துவிட்டு செல்ல நினைத்தேன். எல்லா பக்தர்களையும் மீண்டும் ஒருமுறை சந்தித்து அவர்களையும் என்னுடன் விருந்தாவனத்திற்கு அழைத்து செல்லலாம் என்று நான் நினைத்தேன். அதற்காக நான் வங்காளத்திற்கு சென்றேன். அங்கே என் அன்னை, கங்கை மற்றும் பக்தர்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். இருப்பினும் நான் விருந்தாவனத்திற்கு புறப்பட்ட பொழுது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி என்னுடன் வரத் தொடங்கினர். அவ்வாறு நான் பெரும் கூட்டத்துடன் விருந்தாவனம் சென்று கொண்டிருந்தேன். ஆனால் சனாதனரின் வாயினால் கிருஷ்ணர் எனக்கு பாடம் புகட்டினார். இவ்வாறாக சில தடைகளை ஏற்படுத்தி அவர் என்னை காட்டுப்பாதையின் வழியாக விருந்தாவனத்திற்கு அழைத்து வந்துள்ளார். கிருஷ்ணர் கருணையின் கடலாக உள்ளார். குறிப்பாக அவர் ஏழைகளுக்கும் இழிந்தவர்களுக்கும் கருணை காட்டுகிறார். அவருடைய கருணை இல்லாவிடில் மகிழ்ச்சிக்கான வாய்ப்பே இல்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அதன் பின்னர் பலபத்ர பட்டாச்சாரியரை ஆலிங்கனம் செய்து கூறினார், உங்களுடைய கருணையினால் மட்டுமே நான் தற்பொழுது இவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேன். பலபத்ர பட்டாச்சாரியார் பதிலளித்தார், அன்புள்ள பிரபுவே, நீங்கள் சாக்ஷாத் கிருஷ்ணரே. நீங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர். நான் வீழ்ச்சியுற்ற உயிர்வாழி. ஆனால் நீங்கள் என் மீது பெரும் கருணையினை வழங்கியுள்ளீர். பிரபுவே, நான் மிகவும் வீழ்ச்சியுற்றவன். இருந்தும் நீங்கள் என்னை இங்கே உங்களுடன் அழைத்து வந்துள்ளீர். பெரும் கருணையினை வெளிப்படுத்தி என்னால் தயாரிக்கப்படும் உணவை நீங்கள் ஏற்கின்றீர். நான் இழிந்த காகத்தை போன்றவன் என்ற போதிலும் நீங்கள் என்னை உங்களை சுமக்கும் கருடனைப் போல மாற்றியுள்ளீர். எனவே நீங்கள் சுதந்திரமான முழுமுதற் கடவுளும் ஸ்வயம் பகவானும் ஆவீர். மூகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கைதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சச்சிதானந்த விக்கிரகம் தெய்வீக ஆனந்தமும் அறிவும் கொண்ட நித்திய ரூபம் எனப்படும் ரூபத்தில் வீற்றுள்ளார். தமது கருணையினால் ஊமைகளை மிகச்சிறந்த பேச்சாளர்களாக மாற்றுபவரும் முடவனை மலைகளை கடக்க செய்பவருமான அவருக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திற்கான பாவார்த்த தீபிகா என்னும் வியாக்கியானத்திலிருந்து வருவதாகும். இவ்விதமாக பலபத்ர பட்டாச்சாரியர் மகாபிரபுவிற்கு புகழ் மாலை சூட்டினார். பிரேமையுடன் சேவை செய்து மகாபிரபுவின் மனதை மகிழ்வூட்டினார். இறுதியாக மகாபிரபு பெரும் மகிழ்ச்சியுடன் காசியை அடைந்தார். அங்கே அவர் மணிக்கர்ணிகா என்று அறியப்படும் படித்துறையில் நீராடினார். அச்சமயத்தில் தபன் மிஸ்ரர் கங்கையில் நீராடி கொண்டிருந்தார். மகாபிரபு அங்கு இருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியமடைந்தார். அப்பொழுது தபன் மிஸ்ரர் நினைக்க தொடங்கினார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்றுள்ளார் என்பதை கேள்விப்பட்டேன். இவ்வாறு நினைத்த தபன் மிஸ்ரா தமது இதயத்தில் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினார். மகாபிரபு அவரை எழுப்பி ஆலிங்கனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து தபன் மிஸ்ரர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை விஸ்வேஸ்வரரின் கோயிலுக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்து வந்து அவர்கள் பகவான் பிந்து மாதவரின் தாமரை திருவடிகளை கண்டனர். மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தபன் மிஸ்ரர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தமது இல்லத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு சேவை செய்தார். தமது வஸ்திரத்தினை அசைத்தபடி ஆடத் தொடங்கினார். அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை நீராட்டி அந்த நீரினை குடும்பத்தினருடன் இணைந்து பருகினார். மேலும் அவர் பலபத்ர பட்டாச்சாரியரையும் வழிபட்டு உரிய மரியாதையை வழங்கினார். தபன் மிஸ்ரர் தமது இல்லத்தில் உணவருந்தும்படி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு அழைப்பு விடுத்தார். பலபத்ர பட்டாச்சாரியரை சமைக்க சொன்னார். உணவருந்திவிட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஓய்வெடுத்த பொழுது ரகு என்று பெயர் கொண்ட தபன் மிஸ்ரரின் மகன் அவரது கால்களை பிடித்து விடுவது வழக்கம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உச்சிஷ்டத்தை தபன் மிஸ்ரர் தமது குடும்பத்தினருடன் ஏற்றார். மகாபிரபு அங்கு வந்துள்ள செய்தி பரவிய பொழுது சந்திரசேகரரும் அவரை காண வந்தார். சந்திரசேகரர் தபன் மிஸ்ரரின் நண்பராக இருந்தார். மேலும் அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் முன்னாள் சேவகர் என்றும் அறியப்பட்டிருந்தார்.
வைத்திய ஜாதியை சேர்ந்த அவர் எழுத்தாளராக பணிபுரிந்து வந்தார். அச்சமயத்தில் அவர் வாரணாசியில் வாழ்ந்து வந்தார். சந்திரசேகரர் அங்கு வந்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் விழுந்து அழத் தொடங்கினார். மகாபிரபு எழுந்து நின்று தமது காரணமற்ற கருணையினால் அவரை ஆலிங்கனம் செய்தார். சந்திரசேகரர் கூறினார், அன்புள்ள பிரபுவே, நான் உங்களுடைய பழைய சேவகன் என்பதால் நீங்கள் காரணமற்ற கருணையை என் மீது பொழிந்துள்ளீர். எனக்கு தரிசனம் வழங்குவதற்காகவே நீங்களே நேரில் இங்கு வந்துள்ளீர். என்னுடைய பூர்வீக கர்மத்தினால் நான் வாரணாசியில் வசிக்கிறேன். இங்கே மாயை, பிரம்மன் ஆகிய வார்த்தைகளைத் தவிர வேறு எதையும் என்னால் கேட்க முடிவதில்லை. சந்திரசேகரர் தொடர்ந்தார், வாரணாசியில் 6 தரிசனங்களின் விவாதங்களைத் தவிர வேறு எந்த விவாதங்களும் இருப்பதில்லை. இருப்பினும் தபன் மிஸ்ரர் என் மீது கருணை கொண்டு பகவான் கிருஷ்ணருடன் தொடர்புடைய விஷயங்களை பேசுகிறார். அன்புள்ள பிரபுவே, நாங்கள் இருவரும் உங்களது தாமரை திருவடிகளை இடையறாது நினைக்கின்றோம். நீங்கள் அனைத்தும் அறிந்த பரமபுருஷ பகவான் என்ற போதிலும் எங்களுக்கும் தரிசனம் வழங்கியுள்ளீர். எம்பெருமானே, நீங்கள் விருந்தாவனத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அருள் கூர்ந்து இங்கே வாரணாசியில் சில நாட்கள் தங்கியிருந்து உங்களுடைய சேவகர்களான எங்கள் இருவரையும் விடுவிப்பீராக. அதனைத் தொடர்ந்து தபன் மிஸ்ரர் கூறினார், அன்புள்ள பிரபுவே, நீங்கள் வாரணாசியில் தங்கியிருக்கும் வரை எனது அழைப்பை தவிர வேறு எந்த அழைப்பினையும் அருள் கூர்ந்து ஏற்க வேண்டாம். வாரணாசியில் தங்குவதற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்ற போதிலும் அவர் தமது 2 சேவகர்களின் வேண்டுதலுக்கு கட்டுப்பட்டு அங்கே 10 நாட்கள் தங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வாரணாசியில் இருந்த பொழுது அவரை காண மகாராஷ்டிர பிராமணர் ஒருவர் தினமும் வந்தார். அந்த பிராமணர் மகாபிரபுவின் அழகையும் கிருஷ்ண பிரேமையும் கண்டு வியப்புற்றார். வாரணாசியின் பிராமணர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை உணவருந்துவதற்கு அழைத்த பொழுது மகாபிரபு அவர்களது அழைப்பினை ஏற்காமல் பதிலளிப்பார், நான் வேறோர் இடத்தில் ஏற்கனவே அழைப்பினை ஏற்றுள்ளேன். அவர்களுடைய அழைப்பினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நாள்தோறும் மறுத்து வந்தார். ஏனெனில் அவர் மாயாவாதி சந்நியாசிகளுடன் சங்கம் கொள்வதில் அச்சம் கொண்டிருந்தார். அங்கே பிரகாசானந்த சரஸ்வதி என்ற பெயரில் மாபெரும் மாயாவாதி சந்நியாசி ஒருவர் இருந்தார். அவர் சீடர்களின் பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் வேதாந்த தத்துவத்தினை கற்றுக் கொடுப்பது வழக்கம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அற்புதமான நடத்தைகளை கண்ட ஒரு பிராமணர் பிரகாசானந்த சரஸ்வதியிடம் சென்று மகாபிரபுவின் குணங்களை வர்ணித்தார். அந்த பிராமணர் பிரகாசானந்த சரஸ்வதியிடம் கூறினார், ஜெகநாத்புரியிலிருந்து ஒரு சந்நியாசி வந்துள்ளார். அவரது மகிமைகளும் ஆதிக்கமும் என்னால் விவரிக்க இயலாதபடி அற்புதமாக உள்ளது. அந்த சந்நியாசியை பற்றிய அனைத்தும் அற்புதமாக உள்ளது. அவர் மிகவும் நன்றாக வடிக்கப்பட்ட பிரகாசமான உடலை கொண்டுள்ளார். அவரது மேனியின் நிறம் உருக்கிய தங்கத்தை போன்று உள்ளது. அவரது கைகள் முழங்கால் வரை நீண்டுள்ளன. கண்கள் தாமரை இதழ்களைப் போன்று உள்ளன. அவரில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கான அனைத்து தெய்வீக அறிகுறிகளும் காணப்படுகின்றன. இவ்வெல்லா அம்சங்களையும் பார்ப்பவர் எவரும் அவரை சாக்ஷாத் நாராயணராக ஏற்கின்றனர். அவரை பார்ப்பவர்கள் அனைவரும் உடனடியாக கிருஷ்ணரின் திருநாம சங்கீர்த்தனத்தை தொடங்குகின்றனர். மகாபாகவதரின் அறிகுறிகளை நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கேள்விப்பட்டுள்ளோம். அவ்வெல்லா அறிகுறிகளும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருமேனியில் வெளிப்படுகின்றன. அவரது நாவானது எப்பொழுதும் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டுள்ளது. அவரது கண்களில் இருந்து கங்கை நீரைப் போல கண்ணீர் இடைவிடாமல் பெருக்கெடுக்கின்றது. சில நேரங்களில் அவர் ஆடுகிறார், சிரிக்கிறார், பாடுகிறார், அழுகிறார். வேறு சில நேரங்களில் அவர் சிங்கத்தை போன்று கர்ஜித்து பேரொலியை எழுப்புகிறார். அவரது பெயர் கிருஷ்ண சைதன்யர். இஃது உலகம் முழுவதற்கும் மங்களகரமானதாகும். அவரது பெயர், ரூபம், குணங்கள் என அவரை பற்றிய அனைத்தும் ஈடு இணையற்றவை. அவரை பார்ப்பதாலேயே அவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் எல்லா குணங்களையும் கொண்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அவரது அசாதாரணமான குணங்களை யாரால் நம்பவியலும்? இந்த வர்ணனை கேட்டு பிரகாசானந்த சரஸ்வதி மிகவும் பலமாக சிரித்தார். பிராமணரை பார்த்து கேலி சிரிப்புடன் அவர் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். பிரகாசானந்த சரஸ்வதி கூறினார்,
ஆம், நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் வங்காளத்தில் இருந்து வந்துள்ள சந்நியாசி. மிகவும் உணர்ச்சி வயப்படுபவர். அவர் கேசவ பாரதியின் சீடர் என்பதால் பாரதி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் என்பதையும் கேள்விப்பட்டேன். இருப்பினும் அவர் ஏமாற்றக்கூடிய முதல் தர நடிகரே. பிரகாசானந்த சரஸ்வதி தொடர்ந்தார். அவருடைய பெயர் சைதன்யர் என்பதையும் அவர் பல்வேறு உணர்ச்சி வயப்படுபவர்களால் சூழப்பட்டுள்ளார் என்பதையும் அறிவேன். அவருடைய ஆட்கள் அவருடன் இணைந்து ஆடுகின்றனர். அவர் நாடுதோறும் கிராமந்தோறும் பயணம் செய்கிறார். அவரை பார்ப்பவர்கள் அவரை பகவானாக ஏற்கின்றனர். அவரிடம் ஏதோ யோக சக்தி இருப்பதால் அவர் மக்களை மயக்கக்கூடிய வித்தையினை அறிந்துள்ளார். அவரை பார்ப்பவர்கள் அனைவரும் மயங்கி விடுகின்றனர். சார்வபௌம பட்டாச்சாரியர் பெரும் பண்டிதராக இருந்தார். ஆனால் இந்த சைதன்யரின் சங்கத்தினால் அவரும் பைத்தியக்காரராக மாறிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன். ஸ்ரீ சைதன்யர் பெயரில் மட்டுமே சந்நியாசி. உண்மையில் இவர் மாபெரும் வித்தைக்காரர். எப்படி இருந்தாலும் இவரது உணர்ச்சி பூர்வமான செயல்களுக்கு இங்கே காசியில் அதிக வரவேற்பு இருக்க முடியாது. சைதன்யரை காண செல்லாதீர்கள். தொடர்ந்து வேதாந்தத்தை கேட்பீராக. திடீரென்று புதிதாக தோன்றுபவர்களிடம் சங்கம் கொண்டால் நீங்களும் இம்மையிலும் மறுமையிலும் நாசமடைவீர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றி பிரகாசானந்த சரஸ்வதி இவ்வாறு பேசியதை கேட்டு பிராமணர் மிகவும் வருத்தமுற்றார். கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரித்தபடி அவர் உடனடியாக அங்கிருந்து சென்றார். பிராமணரின் மனம் ஏற்கனவே பரமபுருஷ பகவானான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை நேரில் கண்டதால் தூய்மை அடைந்திருந்தது. எனவே மாயாவாதி சந்நியாசியான பிரகாசானந்தரின் இடத்தில் நடைபெற்ற சம்பவங்களை அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் சென்று விவரித்தார். இதை கேட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மெல்லிய புன்னகையை பூத்தார். அதன் பின்னர் பிராமணர் மகாபிரபுவிடம் மீண்டும் வினவினார். பிராமணர் கூறினார், உங்களுடைய பெயரை கூறியவுடன் அவர் உங்களது பெயரினை தாமும் அறிவேன் என்று உறுதிப்படுத்தினார். உங்களை குற்றம் சாட்டுகையில் அவர் உங்களுடைய பெயரை சைதன்யர் 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 என்று மும்முறை உச்சரித்தார். உங்களுடைய பெயரை மும்முறை உச்சரித்த போதிலும் அவர் கிருஷ்ணா என்ற நாமத்தை உச்சரிக்கவில்லை. அவர் உங்களது பெயரை அவமரியாதையுடன் உச்சரித்ததால் நான் மிகவும் வேதனையுற்றேன். என்னை பொறுத்தவரையில் உங்களை தரிசித்ததாலேயே நான் கிருஷ்ணா ஹரி என்று திருநாமங்களை உச்சரிக்க தொடங்கியுள்ளேன். ஆனால் பிரகாசானந்தர் சைதன்யா என்னும் பெயரை மும்முறை உச்சரித்த போதிலும் அவரால் கிருஷ்ணா ஹரி ஆகிய நாமங்களை ஏன் உச்சரிக்க முடிவதில்லை? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார். மாயாவாதிகள் பகவான் கிருஷ்ணருடைய மிகப்பெரிய அபராதிகளாவார். எனவே அவர்கள் பிரம்மன், ஆத்மா, சைதன்யா முதலிய வார்த்தைகளை மட்டுமே உச்சரிக்கின்றனர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரும் அவரது திருநாமமும் சமம் என்பதால் கிருஷ்ணருக்கு அபராதம் இழைப்பவர்களின் வாயில் கிருஷ்ணா என்னும் திருநாமம் தோன்றுவதில்லை. பகவானின் திருநாமம், அவரது ரூபம், அவரது சொரூபம் ஆகிய மூன்றும் ஒன்றே. அவற்றிற்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை. மூன்றும் பூர்ணமானவை என்பதால் அவை தெய்வீக ஆனந்தம் நிரம்பியவை ஆகும். கிருஷ்ணரை பொறுத்தவரையில் அவருடைய உடலுக்கும் அவருக்கும், அவருடைய பெயருக்கும் அவருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களை பொறுத்தவரையில் பெயரானது உடலிலிருந்தும் உடலானது உண்மையான ரூபத்திலிருந்தும் வேறுபட்டதாகும். கிருஷ்ணரின் திருநாமம் தெய்வீக ஆனந்தம் கொண்டதாகும். பின்வருவது பத்ம புராணத்தில் உள்ள ஸ்லோகமாகும். நாம சிந்தாமணி கிருஷ்ண சைதன்ய ரச விக்கிரகா பூர்ணசுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வான் நாம நாமினோ. கிருஷ்ணரின் திருநாமம் தெய்வீக ஆனந்தம் கொண்டதாகும். இது எல்லா இன்பங்களின் இருப்பிடமான சாக்ஷாத் கிருஷ்ணரே என்பதால் எல்லா வரங்களையும் வழங்குகிறது. கிருஷ்ணருடைய பெயர் பூரணமானது. இது எல்லா தெய்வீக ரசங்களின் ரூபமாகும். இது எந்த சூழ்நிலையிலும் பௌதிக பெயர் அன்று. இது சாக்ஷாத் கிருஷ்ணரை காட்டிலும் சக்தியில் குறைந்ததல்ல. கிருஷ்ணருடைய திருநாமம் பௌதிக குணங்களால் களங்கமடைவதில்லை என்பதால் இது மாயையுடன் தொடர்பு கொள்ளுதல் என்ற பேச்சிற்கே இடமில்லை. கிருஷ்ணருடைய திருநாமம் எப்பொழுதும் முக்தியுடையதாகவும் ஆன்மீகமானதாகவும் உள்ளது. இஃது
ஒருபொழுதும் ஜட இயற்கையின் விதிகளால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய நாமத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணரின் திருநாமம், அவரது திருமேனி மற்றும் அவரது லீலைகளை மழுங்கிய பௌதீக புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவை சுதந்திரமாக தோன்றுபவை. கிருஷ்ணரின் திருநாமம், தெய்வீக குணங்கள், தெய்வீக லீலைகள் ஆகியவை அனைத்தும் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணருக்கு சமமானவை. அவை அனைத்தும் ஆன்மீகமானவை, ஆனந்தத்தினால் நிறைந்தவை. அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ்யம் இந்திரியை சேவோன்முகேஹி ஜிவ்ஹாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரத் யத்யதா. எனவே கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் லீலைகளை பௌதீக புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. கட்டுண்ட ஆத்மா கிருஷ்ண உணர்வில் எழுச்சி பெற்று பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதற்கும் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை சுவைப்பதற்கும் தனது நாவினை உபயோகித்து சேவை செய்வதால் நாவானது தூய்மையடையும். அப்பொழுது அவன் படிப்படியாக கிருஷ்ணர் யார் என்பதை உண்மையான முறையில் அறியும் நிலைக்கு வருகிறான். பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளின் ரசங்கள் பூரண ஆனந்தம் கொண்டவை. இவை பிரம்மன் உணர்வின் ஆனந்தத்தில் உள்ள ஞானியை கவர்ந்து அவரை வெற்றி கொள்கின்றது. பின்வரும் ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சூத கோஸ்வாமியினால் பேசப்பட்டதாகும். ஸ்வசுக நிப்ருத சேதாஸ் தத் வியூதஸ்தான்ய பாவோ அப்யஜித ருச்சிர லீலாகிருஷ்ட சாரம் ததீயம் யதனுத கிருபயா யஸ் தத்வதீபம் புராணம் தம் அகில விருஜினாக்னம் வியாசசுனும் நதோஸ்மி. ஆரம்பத்தில் பிரம்ம உணர்வின் ஆனந்தத்தில் மூழ்கி தனியாக வசித்தவரும் அதன் பின்னர் மற்ற எல்லா உணர்வுகளையும் துறந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சுவைமிக்க லீலைகளால் கவரப்பட்டவரும், அவ்வாறு கவரப்பட்டு பகவான் கிருஷ்ணரின் செயல்களை எடுத்துரைக்கும் தத்துவ ஒளிவிளக்கான ஸ்ரீமத் பாகவதம் என்னும் மிக உயர்ந்த புராணத்தை கருணையுடன் உரைத்தவரும், பிரபஞ்சத்தின் அமங்கலம் அனைத்தையும் தோற்கடிப்பவரும், வியாசதேவரின் மகனுமான என் ஆன்மீக குரு சுகதேவ கோஸ்வாமிக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக குணங்கள் முற்றிலும் ஆனந்தமானவை, சுவைக்கப்படுபவை. இதன் விளைவாக பகவான் கிருஷ்ணரின் அந்த குணங்கள் தன்னுணர்வில் நிலை பெற்று பிரம்மானந்தத்தை சுவைப்பவர்களின் மனதினை கூட வசீகரிக்கின்றன. ஆத்மாராமஷ்ச முனையோ நிர்கிரந்த அப்யுருக்ரமே குர்வந்யஹைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோஹரி. தம்மில் திருப்தியுற்றவர்களும் வெளிப்புற பௌதிக இச்சைகளால் கவரப்படாதவர்களும் கூட ஸ்ரீகிருஷ்ணரின் அன்பு தொண்டினால் கவரப்படுகின்றனர். அவரது குணங்கள் தெய்வீகமானவை, அவரது செயல்கள் அற்புதமானவை. முழுமுதற் கடவுளான ஹரி அத்தகு தெய்வீக கவர்ச்சிமிக்க அம்சங்களை கொண்டுள்ளதால் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். பகவான் கிருஷ்ணரின் லீலைகள் மட்டுமின்றி ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் துளசி இலைகள் அர்ப்பணிக்கப்படும் பொழுது அந்த இலைகளின் நறுமணம் கூட தன்னுணர்வு பெற்றவர்களின் மனதினை கவர்கின்றது. தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்த வாயு அந்தர்கத ஸ்வவிவரேன சகாயம் தேஷாம் சங்ஷோபம் அக்ஷரஜுஷாம் அபிச்சித்ததன்வோ. அந்த சாதுக்கள், அதாவது குமாரர்கள், அருவ பிரம்மனில் உணர்வில் பற்றுதல் இருந்தனர் என்ற போதிலும் தாமரை கண்களை கொண்ட முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் இருந்து துளசி மற்றும் குங்குமப்பூவின் நறுமணத்தை தாங்கிய காற்று அவர்களின் நாசி துவாரத்தின் மூலமாக இதயத்தினுள் நுழைந்த பொழுது அவர்கள் தங்களது உடலிலும் மனதிலும் ஒரு மாற்றத்தினை அனுபவித்தனர். மாயாவாதிகள் மிகப்பெரிய அபராதிகளாகவும் நாஸ்திகர்களாகவும் இருப்பதால் கிருஷ்ணரின் திருநாமம் அவர்களின் வாயிலிருந்து வருவதில்லை. நான் இந்த காஷி நகரத்திற்கு என்னுடைய பக்தி பாவங்களை விற்பதற்காக வந்துள்ளேன். ஆனால் இங்கே எனக்கு வாடிக்கையாளர்கள் இல்லை. அவை விற்கப்படாவிடில் நான் அவற்றை மீண்டும் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டி வரும். நான் இந்த நகரத்தில் விற்பதற்காக பெரும் சுமையினை எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். இதனை மீண்டும் எடுத்து செல்வது மிகவும் கடினமான பணியாகும். எனவே
எனக்கு கொஞ்ச நஞ்சம் விலை கிடைத்தால் கூட இவற்றை இந்த காசி நகரத்தில் விற்று விடுவேன். இவ்வாறு கூறிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த பிராமணரை தமது பக்தராக ஏற்றுக்கொண்டார். மறுநாள் அதிகாலையில் எழுந்து மதுராவிற்கு புறப்பட்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மதுராவிற்கு புறப்பட்ட பொழுது அந்த 3 பக்தர்களும் அவருடன் செல்வதற்காக புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் தம்முடன் வருவதை மகாபிரபு தடுத்தார். தூரத்தில் இருந்தபடி இல்லத்திற்கு திரும்பும்படி அவர்களை கேட்டுக்கொண்டார். மகாபிரபுவின் பிரிவை உணர்ந்த மூவரும் தங்களுக்குள் சந்தித்து பகவானின் புனிதமான குணங்களை புகழத் தொடங்கினர். இவ்வாறாக அவர்கள் பிரேமையின் பரவசத்தில் மூழ்கியிருந்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரயாகைக்கு சென்றார். அங்கே அவர் கங்கையும் யமுனையும் சங்கமிக்கும் இடத்தில் நீராடினார். அதனைத் தொடர்ந்து வேணி மாதவரின் கோயிலை தரிசித்து அங்கே பரவச அன்பில் ஆடி பாடினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு யமுனை நதியினை பார்த்த மாத்திரத்தில் அதனுள் குதித்தார். பலபத்ர பட்டாச்சாரியர் விரைவாக சென்று மகாபிரபுவை பிடித்து மிகவும் கவனமாக அவரை மீண்டும் மேலே கொண்டு வந்தார். மகாபிரபு பிரயாகையில் 3 நாள் தங்கினார். அவர் அங்கே கிருஷ்ணரின் திருநாமத்தையும் பிரேமையையும் விநியோகித்து பல்வேறு நபர்களை விடுவித்தார். மதுராவிற்கு செல்லும் வழியில் மகாபிரபு எங்கெல்லாம் தங்கினாரோ அங்கெல்லாம் அவர் கிருஷ்ணரின் திருநாமத்தையும் கிருஷ்ண பிரேமையையும் விநியோகம் செய்து மக்களை ஆட வைத்தார். மகாபிரபு தென்னிந்தியாவில் பயணம் செய்த பொழுது எவ்வாறு பல்வேறு மக்களை விடுவித்தாரோ அவ்வாறே மேற்கு பகுதியில் பயணம் செய்த பொழுதும் பல்வேறு மக்களை வைஷ்ணவத்திற்கு மாற்றினார். மகாபிரபு மதுராவிற்கு சென்று கொண்டிருக்கையில் அவர் பலமுறை யமுனை கரைக்கு அருகில் வந்தார். அப்பொழுதெல்லாம் யமுனையை பார்த்த மாத்திரத்தில் அவர் உடனடியாக பிரேமையின் பரவசத்தில் அதனுள் குதித்து நீரில் மூர்ச்சையுற்று விடுவார். அவர் மதுராவிற்கு அருகில் வந்து மதுரா நகரத்தை பார்த்தபொழுது உடனடியாக தரையில் தண்டம் சமர்ப்பித்து பெரும் பிரேமையுடன் நமஸ்காரங்களை அர்ப்பணித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மதுரா நகரத்தினுள் நுழைந்து விஸ்ரம் படித்துறையில் நீராடினார். அதன் பின்னர் அவர் கிருஷ்ணரின் பிறப்பிடத்தையும் அங்கே கேசவரின் விக்கிரகத்தையும் தரிசித்து தமது மரியாதைக்குரிய வந்தனங்களை அர்ப்பணித்தார். அங்கே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பாடினார், ஆடினார், பேரொலியை எழுப்பினார். அப்பொழுது அவரது பிரேமையினை கண்டு எல்லா மக்களும் வியப்புற்றனர். ஒரு பிராமணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் விழுந்து பிரேமையின் பரவசத்தில் அவருடன் இணைந்து ஆடத் தொடங்கினார். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்தபடி பிரேமையில் ஆடத் தொடங்கினர். தங்களது கரங்களை உயர்த்தி அவர்கள் கூறினர், ஹரி கிருஷ்ணா என்று திருநாமங்களை உச்சரியுங்கள். எல்லா மக்களும் ஹரி ஹரி என்று உச்சரிக்கத் தொடங்கினர். அங்கே பெரும் கோலாகலம் ஏற்பட்டது. பகவான் கேசவரின் சேவையில் இருந்த பூஜாரி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு ஒரு மலர் மாலையை அர்ப்பணித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் நடனத்தையும் கீர்த்தனத்தையும் கண்டு மக்கள் வியப்பில் உறைந்தனர். அவர்கள் அனைவரும் கூறினர், இத்தகு தெய்வீக பிரேமை ஒருபோதும் சாதாரண விஷயம் அல்ல. மக்கள் கூறினர், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தரிசனத்தினால் மக்கள் கிருஷ்ண பிரேமையில் பைத்தியமாகின்றனர். உண்மையில் அனைவரும் சிரிக்கின்றனர், அழுகின்றனர், ஆடுகின்றனர், பாடுகின்றனர், கிருஷ்ணரின் திருநாமத்தினை ஏற்கின்றனர். நிச்சயமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா விதத்திலும் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமே. தற்பொழுது அவர் அனைவரையும் விடுவிப்பதற்காக மதுராவிற்கு வந்துள்ளார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிராமணரை தம்முடன் அழைத்து கொண்டு தனிமையான இடத்திற்கு சென்று அவரிடம் வினவத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நீங்கள் வயதான பிராமணர், எளிமையானவர், ஆன்மீக வாழ்வில் முன்னேறியவர். கிருஷ்ண பிரேமையின் இந்த தெய்வீக செல்வம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? பிராமணர் பதிலளித்தார், ஸ்ரீபாத ஸ்ரீல மாதவேந்திர புரி தம்முடைய யாத்திரையில் இந்த மதுரா நகரத்திற்கு வந்தார்.
மதுராவில் இருந்த பொழுது ஸ்ரீபாத மாதவேந்திரபுரி கருணையுடன் என்னுடைய இல்லத்திற்கு வந்தார். என்னை சீடனாக ஏற்று எனது இல்லத்தில் உணவும் அருந்தினார். கோபால விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீல மாதவேந்திரபுரி அவருக்கு சேவை செய்தார். அந்த விக்கிரகம் இன்றும் கோவர்தன மலையில் வழிபடப்பட்டு வருகிறது. மாதவேந்திரபுரியுடனான அந்த பிராமணரின் உறவை பற்றி கேட்ட மாத்திரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக அவரது திருவடிகளை நமஸ்கரித்தார். அச்சங்கொண்ட அந்த பிராமணர் உடனடியாக மகாபிரபுவின் திருவடிகளில் விழுந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நீங்கள் என் ஆன்மீக குருவின் தளத்தில் உள்ளீர். நான் உங்களுடைய சீடனை போன்றவன். குருவானவர் சீடனை வணங்குதல் முறையல்ல. இதை கேட்டு வியப்படைந்த பிராமணர் அச்சத்துடன் கூறினார், நீங்கள் ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? நீங்கள் ஒரு சந்நியாசி. இருப்பினும் உங்களுடைய பரவசமான பிரேமையை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு மாதவேந்திரபுரியுடன் ஏதேனும் உறவு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை என்னால் யூகிக்க முடிந்தது. இது எனக்கு புரிந்துணர்வாகும். மாதவேந்திரபுரியுடன் உறவு கொண்டவரால் மட்டுமே இத்தகைய பிரேமையினை அனுபவிக்க முடியும். அவர் இல்லாமல் அத்தகு தெய்வீக பிரேமையின் நறுமணத்திற்கு கூட வாய்ப்பில்லை. அச்சமயத்தில் மாதவேந்திரபுரிக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் இடையிலான உறவினை பலபத்ர பட்டாச்சாரியர் எடுத்துரைத்தார். அதை கேட்டு மிகவும் ஆனந்தமுற்ற பிராமணர் ஆடத் தொடங்கினார். அதன் பின்னர் பிராமணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தமது இல்லத்திற்கு அழைத்து சென்றார். தமது விருப்பத்தின்படி மகாபிரபுவிற்கு அவர் பல்வேறு வழிகளில் சேவை செய்ய தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உணவருந்துவதற்காக அவர் பலபத்ர பட்டாச்சாரியரை சமைக்க கோரினார். அச்சமயத்தில் மகாபிரபு புன்னகைத்தபடி பின்வருமாறு உரைத்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், மாதவேந்திரபுரி ஏற்கனவே உங்களுடைய இல்லத்தில் உணவருந்தியுள்ளார். எனவே நீங்களே எனக்காக சமைத்து உணவளிப்பீராக. இஃது என்னுடைய உபதேசமாகும். யத் யத் ஆச்சரதி சிரேஷ்டஸ் தத் தத் தேவோ தரோஜனா சாயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பெரிய மனிதர் எத்தகைய செயல்களை செய்கிறாரோ அதையே சாதாரண மக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் அவர் எத்தரத்தை உவமை அமைத்து காட்டுகிறாரோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது. அந்த பிராமணர் சனோதிய பிராமண சமூகத்தை சார்ந்தவர். ஒரு சந்நியாசி அத்தகு பிராமணரிடமிருந்து உணவை ஏற்பதில்லை. அந்த பிராமணர் சனோதியா ஜாதியை சார்ந்தவர் என்ற போதிலும் அவருடைய வைஷ்ணவ நடத்தையை பார்த்து ஸ்ரீல மாதவேந்திரபுரி அவரை தமது சீடராக ஏற்றார். அவரால் சமைக்கப்பட்ட உணவையும் மாதவேந்திரபுரி ஏற்றார். எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த பிராமணரிடம் விருப்பத்துடன் உணவை யாச்சித்தார். அந்த பிராமணர் இயற்கையான பணிவுடன் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். உங்களுக்கு உணவளிப்பது என்பது எனது பெரும் பாக்கியமாகும். நீங்கள் தெய்வீக தளத்திலுள்ள முழு முதற் கடவுள் என்பதால் எந்த விதிகளும் தங்களை தடுக்க முடியாது. ஆனால் முட்டாள்கள் உங்களை நிந்திப்பர். அந்த துஷ்டர்களின் வார்த்தைகளை என்னால் சகித்து கொள்ள முடியாது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், வேதங்கள், புராணங்கள், கற்றறிந்த முனிவர்கள் ஆகியோர் ஒரே அபிப்பிராயத்தை ஏற்பதில்லை. எனவே பல்வேறு வகையான சமயங்கள் காணப்படுகின்றன. தர்மத்தின் உண்மையான நோக்கத்தை நிலைநாட்டுவதே பக்தரின் செயலாகும். மாதவேந்திரபுரி கோஸ்வாமியின் செயல் அத்தகு தர்மங்களின் சாரமாகும். தர்க்கோ பிரதிஷ்டோ ஸ்ருதயோ விபின்னா நாசாவ் ரிஷீர் யஸ்ய மதம் நபின்னம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதசபந்தா. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார், வரட்டுவாதங்கள் நிலையான முடிவுகளை வழங்காதவை. மனிதரின் கருத்து மற்றவர்களிடமிருந்து வேறுபடாவிடில் அவர் மிகச்சிறந்த சாதுவாக கருதப்படுவதில்லை. பல பிரிவுகளை கொண்டுள்ள வேதங்கள் படிப்பதால் சமய கொள்கைகளை அறிவதற்கான சரியான பாதைக்கு வர முடியாது. சமய கொள்கைகளின் தத்துவமானது தன்னுணர்வு பெற்ற களங்கமற்ற நபர்களின் இதயத்தினுள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே மகாஜனங்கள் அறிவுறுத்தும் முன்னேற்ற பாதையினை ஏற்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் உறுதி செய்கின்றன. இந்த ஸ்லோகம் மகாபாரதத்தின் வனப்பர்வ பகுதியில் யுதிஷ்டிர மகாராஜரால் பேசப்பட்டதாகும்.
இந்த உரையாடலுக்கு பின்னர் அந்த பிராமணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உணவளித்தார். அதன் பின்னர் மதுராவில் வசித்த எல்லா மக்களும் மகாபிரபுவை காண வந்தனர். யாராலும் கணக்கிட முடியாத அளவில் மக்கள் லட்சக்கணக்கில் வந்தனர். எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இல்லத்திலிருந்து வெளியே வந்து மக்களுக்கு தரிசனமளித்தார். மக்கள் அங்கே கூடிய பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது கரங்களை உயர்த்தி ஹரிபோல் என்று பலமாக உரைத்தார். மக்களும் மகாபிரபுவிற்கு பதிலளித்து பரவசமடைந்தனர். பைத்தியக்காரர்களைப் போல அவர்கள் ஹரி என்று தெய்வீக சப்தத்தினை எழுப்பி ஆடத் தொடங்கினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு யமுனை கரையின் 24 படித்துறைகளில் நீராடினார். பிராமணர் திருத்தலத்தின் எல்லா இடங்களையும் அவருக்கு காண்பித்தார். ஸ்வயம்பு, விஸ்ராம படித்துறை, தீர்க்க விஷ்ணு, பூதேஸ்வரர், மகாவித்யா, கோகர்ணா முதலிய யமுனை கரையில் இருந்த அனைத்து திருத்தலங்களையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தரிசித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்தின் பல்வேறு காடுகளை காண விரும்பிய பொழுது அவர் அந்த பிராமணரை தம்முடன் அழைத்து சென்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மதுவனம், தாளவனம், குமுதவனம், பகுலாவனம் உட்பட பல்வேறு காடுகளை தரிசித்தார். அவர் தாம் சென்ற எல்லா இடங்களிலும் பிரேமையின் பெரும் பரவசத்துடன் நீராடினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்தின் வழியாக பயணம் செய்த பொழுது அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களின் கூட்டம் அவர் கடந்து செல்வதை கண்டன. உடனடியாக அப்பசுக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு மா என்று பலமாக சப்தமிடத் தொடங்கின. பசுக்களின் கூட்டம் தம்மை அணுகுவதை பார்த்து மகாபிரபு பிரேமையினால் ஸ்தம்பித்தார். அதன் பின்னர் பசுக்கள் பெரும் பாசத்துடன் அவரது திருமேனியை நக்கத் தொடங்கின. திருப்தியுற்ற ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பசுக்களை தடவி கொடுக்க தொடங்கினார். பசுக்களும் அவரது சங்கத்தினை கைவிட இயலாமல் அவருடன் சென்றன. மிகுந்த சிரமத்திற்கு பின்னரே இடையர்களால் பசுக்களை தங்களிடம் தக்க வைக்க முடிந்தது. அதன் பின்னர் மகாபிரபு கீர்த்தனம் செய்த பொழுது அவரது இனிய குரலை கேட்டு மான்களின் கூட்டம் அவரை அணுகியது. ஆண் மான்களும் பெண் மான்களும் அங்கு வந்து மகாபிரபுவின் திருமுகத்தை பார்த்து அவரது திருமேனியை நக்கத் தொடங்கின. அவரை கண்டு சற்றும் அச்சமின்றி அவை அவருடன் இணைந்து வழியெங்கும் வந்தன. கிளிகள், குயில்கள், வண்டுகள் என அனைத்தும் 5வது ஸ்வரத்தில் பலமாக பாடத் தொடங்கின. மயில்கள் மகாபிரபுவின் முன்பாக நடனமாடத் தொடங்கின. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பார்த்து விருந்தாவனத்தின் மரங்களும் கொடிகளும் குதூகலமடைந்தன. அவற்றின் சிறு கிளைகள் எழுந்து நின்றன. அவை தேனின் வடிவில் பரவசத்தின் கண்ணீரை பொழியத் தொடங்கின. பழங்களும் பூக்களும் நிறைந்து சுமையேறிய கிளைகளும் கொடிகளும் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் விழுந்தன. நண்பர்களைப் போன்று அவருக்கு பல்வேறு அன்பளிப்புகளை வழங்கி வரவேற்றன. இவ்வாறாக பிருந்தாவனத்தின் அசையும் அசையா உயிரினங்கள் அனைத்தும் மகாபிரபுவை கண்டு நண்பர்கள் மற்றொரு நண்பனை பார்த்து மகிழ்ச்சி அடைவதைப் போல பேரானந்தம் கொண்டன. அவர்களின் பாசத்தை கண்டு மகாபிரபு பரவச அன்பில் லயித்தார். ஒரு நண்பன் தனது நண்பர்களுடன் விளையாடுவதைப் போன்று அவர் அவற்றுடன் விளையாடத் தொடங்கினார். இவ்வாறாக அவர் தாமாக முன்வந்து தமது நண்பர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒவ்வொரு மரத்தையும் கொடியையும் அரவணைக்கத் தொடங்கினார். அவை தங்களது பூக்களையும் பழங்களையும் தியானத்தில் அர்ப்பணிக்கத் தொடங்கின. மகாபிரபுவின் திருமேனி நிலை இழந்தது. கண்ணீர், நடுக்கம், புலகாங்கிதம் முதலியவை வெளிப்பட்டன. கிருஷ்ண நாமத்தை உச்சரியுங்கள், கிருஷ்ண நாமத்தை உச்சரியுங்கள் என்று உரத்த குரலில் கூறினார். அசையும் அசையா உயிரினங்கள் அனைத்தும் ஹரே கிருஷ்ணா என்று தெய்வீக சப்தத்தினை ஒலிக்கத் தொடங்கின. அது சைதன்ய மகாபிரபுவின் கம்பீரமான குரலின் எதிரொலியை போன்று இருந்தது. அதன் பின்னர் மகாபிரபு மான்களின் கழுத்தை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினார். மான்களின் உடல்களில் புலகாங்கிதம் தோன்றியது. அவற்றின் கண்களில் கண்ணீர் காணப்பட்டது. ஒரு மரக்கிளையில் ஒரு ஆண் கிளியும் ஒரு பெண் கிளியும் காட்சியளித்த பொழுது அவற்றை பார்த்து மகாபிரபு அவற்றின் பேச்சை கேட்க விரும்பினார்.
இரு பறவைகளும் பறந்து வந்து மகாபிரபுவின் கைகளில் அமர்ந்தன. மகாபிரபு கேட்கும்படியாக அவை கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை வர்ணிக்கும் ஸ்லோகங்களை உரைக்கத் தொடங்கின. ஆண்கிளி பாடியது: தமது அழகினால் விருந்தாவன கோபியர்களை மயக்கி அவர்களது பொறுமையை வெல்பவரும், தமது லீலைகளால் செல்வ திருமகளையே வியப்படைய செய்பவரும், தமது வலிமையினால் கோவர்தன மலையை சிறிய விளையாட்டு பந்தை போன்று மாற்றுபவரும், களங்கமற்ற உயர் குணங்களை எல்லையின்றி வெளிப்படுத்துபவரும், தமது நடத்தையினால் அனைவரையும் மகிழ்விப்பவருமான அகிலத்தையே மயக்கும் எங்களின் இறைவன் அகிலம் முழுவதையும் பராமரிப்பதாகட்டும். அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புகழ்ச்சி அகிலத்திலுள்ள அனைவருக்கும் நன்மை பயப்பதாகும். இந்த ஸ்லோகம் கோவிந்த லீலாமிர்தம் என்னும் நூலில் காணப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனையினை ஆண் கிளியிடமிருந்து கேட்ட பின்னர் பெண் கிளியானது ஸ்ரீமதி ராதாராணியை பற்றிய வர்ணனையை உரைக்கத் தொடங்கியது. பெண் கிளி கூறியது: ஸ்ரீமதி ராதாராணியின் அன்பு, அதி அற்புத அழகு, நன்னடத்தை, நயனமான நடனம், பாடல், கவிதைகள் என அனைத்தும் பிரபஞ்சத்திலுள்ள அனைவரின் மனத்தையும் கவரக்கூடிய கிருஷ்ணருடைய மனதையே கவருகின்றன. இந்த ஸ்லோகமும் கோவிந்த லீலாமிர்தத்தில் காணப்படுகிறது. அப்பொழுது ஆண் கிளி கூறியது: கிருஷ்ணர் மன்மதனின் மனதையும் மயக்குபவர். இவ்வாறு கூறி அந்த கிளி மற்றொரு ஸ்லோகத்தை உரைக்கத் தொடங்கியது. வம்ஷீதாரி ஜெகன்னாரி சித்தஹாரி ச ஷாரிகே விஹாரி கோபநாரீபீர் ஜியான் மதன மோகனா. ஆண் கிளி கூறியது: அன்புள்ள பெண் கிளியே, புல்லாங்குழலை ஏந்தியவரும், அகிலத்திலுள்ள எல்லா பெண்களின் இதயத்தை மயக்குபவரும், அதிலும் குறிப்பாக அழகிய கோபியர்களை அனுபவிப்பவரும், மன்மதனை மயக்குபவருமான ஸ்ரீகிருஷ்ணர் புகழப்படுவதாகட்டும். அதை கேட்ட பெண்கிளி பரிகாசத்துடன் ஆண்கிளியிடம் பேசத் தொடங்கியது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவளது பேச்சினை கேட்டு பிரேமையின் பரவசத்தினால் வியப்புற்றார். ராதா சங்கே யதா பாதி ததா மதனமோகனா அந்யதா விஸ்வமோகோ பி ஸ்வயம் மதனமோகிதா. பெண் கிளி கூறியது: ஸ்ரீகிருஷ்ணர் ராதையுடன் இருக்கும் பொழுது அவர் மன்மதனை மயக்குபவராக உள்ளார். இல்லாவிடில் தனியாக இருக்கும் பொழுது அகிலத்தையே மயக்கும் அவர் மன்மதனால் மயக்கப்படுகிறார். இந்த ஸ்லோகமும் கோவிந்த லீலாமிர்தத்தில் காணப்படுகிறது. அதன் பின்னர் இரு பறவைகளும் மரத்தின் கிளைக்கு பறந்து சென்றன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மயில்களின் நடனத்தினை ஆர்வத்துடன் கவனிக்கத் தொடங்கினார். மயில்களின் நீல நிற கழுத்தை கண்ட பொழுது மகாபிரபுவிற்கு கிருஷ்ணரின் நினைவு உடனடியாக எழுச்சி பெற்றது. அவர் பிரேமையின் பரவசத்தில் தரையில் விழுந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மூர்ச்சை அடைந்து இருப்பதைக் கண்டு பிராமணரும் பலபத்ர பட்டாச்சாரியரும் அவரை மிகுந்த அக்கறையுடன் கவனித்து கொண்டனர். அவர்கள் உடனடியாக விரைந்து மகாபிரபுவின் உடலில் நீரை தெளித்தனர். அதன் பின்னர் அவர்கள் அவரது வெளி ஆடையினை எடுத்து அதனை கொண்டு விசிறிவிடத் தொடங்கினர். அடுத்ததாக அவர்கள் மகாபிரபுவின் காதில் கிருஷ்ணரின் திருநாமத்தினை பலமாக உச்சரிக்கத் தொடங்கினர். மகாபிரபு தமது உணர்வினை மீண்டும் பெற்று தரையில் உருளத் தொடங்கினார். மகாபிரபு தரையில் உருண்ட பொழுது கூர்மையான முள்கள் அவரது உடலில் காயங்களை ஏற்படுத்தின. பலபத்ர பட்டாச்சாரியர் அவரை தமது மடியில் கிடத்தி சாந்தப்படுத்தினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மனம் கிருஷ்ண பிரேமையின் பரவசத்தில் உலாவியது. அவர் உடனடியாக எழுந்து நின்று பாடுங்கள் பாடுங்கள் என்று கூறி நடனமாடத் தொடங்கினார். மகாபிரபுவால் இவ்வாறு கட்டளையிடப்பட்ட பலபத்ர பட்டாச்சாரியரும் பிராமணரும் கிருஷ்ணரின் திருநாமங்களை பாடத் தொடங்கினர். அப்பொழுது மகாபிரபு தொடர்ந்து ஆடியபடி பாதையில் முன்னோக்கி சென்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் வெளிப்படுத்தப்பட்ட பிரேமையின் பரவச அறிகுறிகளைக் கண்டு பிராமணர் வியப்புற்றார். அதனைத் தொடர்ந்து மகாபிரபுவின் பாதுகாப்பு குறித்து அவர் மிகவும் கவலை கொண்டார். ஜெகநாதபுரியில் இருந்தபொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மனம் பிரேமையின் பரவசத்தில் மூழ்கி இருந்தது.
ஆயினும் விருந்தாவனத்திற்கான பாதையில் பயணித்த பொழுது அந்த பிரேமை 100 மடங்கு அதிகரித்தது. மகாபிரபுவின் பிரேமை அவர் மதுராவை தரிசித்த பொழுது 1000 மடங்கு அதிகரித்தது. ஆயினும் அவர் விருந்தாவன காடுகளில் உலாவிய பொழுது அந்த பிரேமை 1,00,000 மடங்கு அதிகரித்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மற்ற இடங்களில் இருந்த பொழுது அவரது பிரேமையினை அதிகரிப்பதற்கு விருந்தாவனம் என்னும் பெயரே போதுமானதாக இருந்தது. தற்பொழுது அவர் உண்மையிலேயே அந்த விருந்தாவனத்திற்கு பயணம் செய்கிறார். எனவே அவரது மனம் மாபெரும் பிரேமையில் இரவு பகலாக மூழ்கியுள்ளது. உண்ணுதல், நீராடுதல் போன்ற செயல்களை அவர் வெறும் பழக்கத்தினாலேயே செய்தார். சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்தின் 12 காடுகளின் வழியே பயணித்த பொழுது அவர் ஓரிடத்தில் வெளிப்படுத்திய பிரேமையின் விளக்கத்தை நான் இங்கே இவ்வாறு எழுதியுள்ளேன். எல்லா இடங்களிலும் அவர் அனுபவித்த பிரேமையினை வர்ணிப்பது இயலாததாகும். விருந்தாவனத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அனுபவித்த பிரேமையின் விகாரங்களை விரிவாக வர்ணித்து அனந்ததேவர் கோடிக்கணக்கான நூல்களை எழுதுகிறார். அனந்ததேவராலேயே அந்த லீலைகளின் சிறு துளியினை கூட வர்ணிக்க இயலாது என்பதால் நான் அந்த லீலைக்கான திசையினை மட்டும் சுட்டிக்காட்டுகிறேன். உலகம் முழுவதும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகள் என்னும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஒவ்வொருவரும் தத்தமது பலத்திற்கு ஏற்ப அந்த நீரில் நீந்த முடியும். ஸ்ரீ ரூபா மற்றும் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தை விளக்குகின்றேன்.